யூகேயிலிருந்து முகம்மதுங்கிற சகோதரர் கேட்குறார், நான் இன்று உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனது மருமகன் அலியை கூப்பிட்டு உயர்ந்திருக்கும் கபூர்களை உடைத்திட்டு வா என்று சொல்லியிருக்க முடியும் என்று கபூர் வணங்கிகள் கேட்கின்றனர், இதற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்குறார். ஆனால் இது ஒரு கேள்வியை பொருத்தமற்ற கேள்வியோடு கேட்குறாங்க. மார்க்கத்தை பூர்த்தி ஆகிட்டோம் என்று சொல்வதற்கும் இதற்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லையே. மார்க்கத்தை பூர்த்தி ஆகிறோன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், எது எதை செய்யணுமோ அதையெல்லாம் சொல்லி தந்துட்டேன், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் உங்களுக்கு கற்று தந்துட்டேன், எப்படிலாம் நீங்கள் நம்பணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், எந்த மாதிரி நம்பிக்கைகள் தவறானது அதையெல்லாம் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மார்க்கத்தை பூர்த்தி ஆக்குற அர்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லாமே நடைமுறைக்கெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன நினச்சி கேட்குறாருன்னா, மார்க்கம் பூர்த்தி ஆகினா கபூர்லாம் இல்லாமல் போனால் தானே மார்க்கம் பூர்த்தி அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கம் பூர்த்திக்கு அர்த்தம் என்ன? ஹராம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா ஹராமே நடக்காத அர்த்தம். ஹராம் ஜீவன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான், அது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டு விடும். அதாவது குஃபுரே இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, குஃபுர் இருந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் எது எது குஃபுர் என்பது தெளிவுபடுத்தப்படும். மார்க்கம் பூர்த்திக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் எதெல்லாம் செய்ய வேண்டியும் என்று இருக்கிறதோ அது அனைத்தும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது, எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லித்தரப்பட்டதுன்னு அர்த்தமே தவிர அந்த தீமைகள்லாம் அழிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த மார்க்கம் பூர்த்தியான பிறகு விபச்சாரம் செஞ்சவங்க இருக்கலையா, இந்த மார்க்கம் பூர்த்தியானதுக்கு பிறகு திருடினவங்க இருந்திருக்க மாட்டாங்களா, இந்த மார்க்கம் பூர்த்தியான பிறகு மார்க்கத்தினுடைய பல கட்டளைகளை மீறியவர்கள் இருக்க மாட்டார்களா? அதனால கபூர்கள்லாம் இப்போ எப்படி சொல்லியிருப்பாங்க, மார்க்கம் தான் பூர்த்தி ஆயிடுச்சே, பூர்த்தியான மார்க்கத்தில் கபூர் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. மார்க்கத்தினுடைய பூர்த்தி ஆட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தமே தவிர எல்லா மக்களும் 100% முஸ்லீமாக வாழ்ந்து விட்டார்கள்னு அர்த்தம் அதுக்கு வராது. அதனால இஸ்லாம் பூர்த்தியான நேரத்திலும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கபூரை கட்டக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க, பொதுவான கபூர்ஸ்தான் இருக்கும். அவங்க வந்த வழிமுறை பிரகாரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கபூர்ஸ்தானில் போய் பொதுவான கபூர்ஸ்தானில் போய் கொஞ்சம் ஒசத்தி கட்டிடுவாங்க. இது வாப்பாவோட இடக்கஸ்தலம், தாத்தாவோட இடக்கஸ்தலம்னு காட்டுவதற்காக வேண்டி இன்னைக்கு முஸ்லீம் கபூர்ஸ்தானில் செய்கிறாங்கல்ல, பாரம்பரிய முஸ்லீம்னு சொல்லிக்கொள்கிறோம். சில கபூர்ஸ்தானில் என்ன செய்வாங்கன்னா, பணத்தை வாங்கிட்டுலாம் அப்படி கட்டி கொடுக்குறாங்க. ஒரு பொதுவான கபூர்ஸ்தானில் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிமெண்ட்டை போட்டு அப்படி பூசிக்கிடலாம், ஒரு வளைவு கல்வெட்டு வச்சுக்கிடலாம், இதுக்கெல்லாம் கட்டணம் வாங்கி கொண்டுடலாம். சில கபூர்ஸ்தான்களில் சில ஊர்களில் செய்கிறாங்கன்னு இந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட காலத்திலே செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்களா? வாழையடி வாழையாக செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு காரியம். யார் இறந்துட்டாலும் அதுக்கு போய் அடையாளம் வைக்கிறது, அதுக்கு ஒரு கல்வெட்டை வைக்கிறது, அதுக்கு மேலே உயர்த்துவது என்பதெல்லாம் பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். அதைத்தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, இடிக்க சொல்கிறாங்க. அலியை இடிக்க சொன்னதுக்கு மார்க்கம் பூர்த்தியானதுக்கு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அது அர்த்தம் இல்லாமல்